ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார். அப்போ இந்த யோகமெல்லாம் பண்ணுறதால என்ன கடவுளை போயிடுவியான்னா ஒருபோதும் போக முடியாதுப்பா. சரி, கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகமெல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறது. அதனால் சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொண்டு கண்டு வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது என்றார். இவர் சாப்பிட்டேன்னு சொல்ல, இதுதான் அதிசயம். இவ்வளோ சிரமப்பட்டவர் நான் சாப்பிட்டேன்பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல, இவர் அது சாப்பிட்டுச்சான். ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்றதுக்கு இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா? அது பார்த்த உடனே அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஆனா அவரு அது சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டுச்சு. அவரை எது சாப்பிட்டது? இறைவன் என்ன சாப்பிட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம். இங்க கூட என்கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த மாதம் உபதேசம் வாங்கிட்டேன், இதோட எப்போ வரணும்? மாதம் மாதம் வரணும். ஏன் மாதம் மாதம் அவள் பொறி கட்டலையே அது உபதேசம் கொடுக்கும். அப்படி கிடையாது. அனுபவம் வராது, அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயனற்று தான் போயிடும். ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாதம் மாதம் வரும்போது தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால மாதம் மாதம் வாங்கணும். வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும்? போய்